திடீர்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. வீட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா உருளைக்கிழங்கு. அது தோல் சீவி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இத வந்து நல்லா தண்ணீல வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. அதாவது புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில வந்து எண்ணெய் ஊத்தி, சீரகம், கடுகு, இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 கப் தண்ணி ஊத்தி, இதுல உருளைக்கிழங்க ஆட் பண்ணிட்டு, மைல்டா வந்து நம்ம ரவையும் ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு, இத இறக்கி அந்த சூட்டோட வந்து நம்ம வடை மாரி தட்டி எடுத்து, எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா கட்லட் ரெடி. நெக்ஸ்ட் மைதா மாவ எடுத்துட்டு, இது கூட நெய்ய ஊத்தி, கொஞ்சம் மாவு பதத்துக்கு பெசஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த கடாயில சர்க்கரை ஊத்தி, அத பாகு மாரி காய்ச்சறதுக்கு லெமன், அப்புறம் ஏலக்காய் போட்டு பாகு மாரி காய்ச்சி எடுத்தாச்சு. இப்ப சப்பாத்தி மாவு மாரி இத உருட்டி எடுத்துட்டு, மேல லேயர ஒட்ட போறோம். அதுக்கு நெய், மைதாவும் சேர்த்து ஒரு 5 லேயர ஒட்டிட்டு உருட்டி எடுத்துட்டு, இத வந்து கட் பண்ணி, இது மாரி சப்ப பண்ணி, ஒரே ஒரு தேய்ச்சுட்டு எண்ணெயில போட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இத வந்து நம்ம பாகுல வந்து தோய்ச்சு எடுத்தா 2மே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க.